சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக அவர் கடைசி டைமில் வந்துட்டு எப்படி இருந்தார்? ஃபினான்ஷியலாக எப்படியாவது எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்காரா? எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக ஹானஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்கள் கூட எந்த அளவுக்கு அவர் பாசமாக இருந்திருக்காரோ அதே சமயம் இங்கே நிறைய விஷயங்கள், ஐ மீன் பீனட் அவருடைய பெட், அவருக்கு ஹியூமன் சைல்டு இல்லைனாலும் அனிமல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நாங்கள் குக்கிங் வந்தால் நான் தான், எல்லோரும் வெளில போங்க, நான் குக்கிங் பண்ணது நான் தான் குக்கிங் பண்ணுவேன். சாமான் கொள்ளாலும் நான் தான் சாமான் கொள்வேன். நீங்கள் யாருமே சாமான் டச் பண்ணக்கூடாது. இப்போ கடைசியாக அவர் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சி ஏதாவது கேட்டாரா? 23rd 24th நைட்டு பிரியாணி சாப்பிட்டாரு. ஆக்சுவலாக இந்த இயர்க்கான பிளான் வந்துட்டு அந்த Jan 1 போட்டுருவாரு. ப்ளஸ் நான் முடிக்கலன்னா டிக் மார்க் போட்டுருவாரு. இவருக்கு அப்புறம் இதெல்லாம் யார் பார்த்துக்க போறா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அவர் லாஸ்ட் கொடுத்த வில் வந்து நான் கீழே வரும்போது நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் லேண்ட் இஸ் ஃபார் சேல் அப்படின்ற அந்த ஒரு விளம்பரம் வந்துட்டு எனக்கு அது எதுக்குன்னா, சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்மளை விட்டு மறைந்த சிஹான் ஹுசைனி, கராத்தே எக்ஸ்பர்ட், ஆர்ச்சரி கோச், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்த சிஹான் ஹுசைனி அவருடைய அந்த ட்ரைனிங் அகாடமி, ஸ்கூல், எப்படி வேணால் சொல்லலாம், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். உள்ளே போய் அந்த ஸ்டூடெண்ட்டை, அவரை பற்றின நினைவுகள், தென் அவங்களுடைய மாஸ்டர் பற்றின விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பேஸ் என்ன எதுக்காக? இது கராட்டே. அவர் கராட்டே ஆட்சி வந்ததுலேருந்து கராட்டே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக பண்ணுவேன்னு அவர் சொன்னார். ஸோ இது இதோட வந்து அவரோட கராட்டே பிளாக் பெல்ட் கிரேடிங் இல்லை ஒரு கோச்சை வச்சு இங்கே கராட்டே பண்ணுறதா பிளான் இருந்தது. இது ஃபுல்லாகவே கராட்டே அந்த ஒரு கராட்டே விஷயம். ஆக்சுவலாக கிட்டார்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அதையும் இங்கே வச்சிருந்தீங்க. கிட்டார் எல்லாமே அவரோட மேலே இருந்தது. இப்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லும் போதே ப்ரூஸ்லின்னு ஒருத்தர் அவரோட மியூசிக் டீச்சர் கிட்ட எல்லாமே டொனேட் பண்ணிட்டாரு. அவரோட கிட்டார்ஸ், ட்ரம் செட்ஸ், அப்புறமா கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ப்ரூஸ்லின்னு ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா அவரோட இது வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது, மியூசியமில் சும்மா இருக்கக்கூடாதுனால ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஸ்டூடெண்ட் டிசர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக அவர் கடைசி டைமில் வந்து எப்படி இருந்தார்? ஃபினான்ஷியலாக எப்படியாவது எப்போவுமே காட் கிரேஸ் எப்போவுமே அவருக்கு எம்டி ஆனாலும் எப்படியாவது அவர் ஏதாச்சும் பண்ணி, எப்போவுமே அவர் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா போர்ட்ரேட்டை வச்சு ஒரு பென்சில் போர்ட்ரேட்டை வச்சு அவர் சமாளிப்பார். முன்னாடியெல்லாம் கேஃபே காஃபி டேயில், வீம்ஸ் ரோட் கேஃபே காஃபி டேயில் வெளில உட்காந்துருப்பார். அதை வச்சு அவர் சமாளிச்சுட்டு இருந்தார். இப்போது அவர் ஆர்ச்சரியில் ஃபவுண்டர் ஆஃப் ஆர்ச்சரினால ஆர்ச்சரியிலேருந்து அவரோட கராட்டே ஒரு சைன் வந்து 1000 ஐம் நாட் ஷுர் அபவுட் த ரேட். அவரோட ஒரு சைன் ரொம்ப வேல்யூ. ஒரு சர்டிஃபிகேட் இட்ஸ் அரௌண்ட் 1000s. ஸோ ஒரே சைன், ஒரு சர்டிஃபிகேட் சைன் பண்ணால் அவ்வளோ காசு வரும். ஸோ ஹி ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஹி சைன்ஸ் மோர் தென் 6000 to 7000 சர்டிஃபிகேட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே. என்ன சைன் அப்படின்னா எதனால அந்த சர்டிஃபிகேட்ல அவர் காட் ஃபாதர் ஆஃப் இஷன்ரியூ கராட்டே அண்ட் ஹி brought இஷன்ரியூ ஸ்டைல் டு இந்தியா. ஓகே. அவரோட சைன் இஸ் வெரி வேல்யூட். ஓகே. ஆக்சுவலாக இங்கே நிறைய ஃபோட்டோஸ் நான் பார்க்குறேன். இதுவும் அவருக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஹீ யூஸ் டு திங்க் ஆக்சுவலி லவ் பண்ணுவார் ஜெயலலிதாவை. இது அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அனிதா மேம், ஜெயலலிதா. அவர் 2 years பிளட் எடுத்து ஃப்ரீசரில் கன்சர்வ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அவரோட பிளட்டால் இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் அண்ட் ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருந்தாரு. நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஜெயலலிதா மேம் அவருக்கு ப்ளீஸ் இப்படிலாம் பண்ண கையில் கும்பிடு பண்ணார். இல்லை மேம் யூ ஹேவ் டன் ஸோ மச் ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லி ஜெயலலிதா மேம் அவங்க ஹூக்கு வந்து ஒரு 50 lakhs செக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு லேண்டும் கொடுத்தாங்க. ஹூ வந்து எனக்கு லேண்ட்லாம் வேணான்ட்டாரு. அதனால கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்ச்சி லேண்ட் கூட அவர் அப்போது தேவையில்லைன்ட்டாரு. பிகாஸ் வி ஹேட் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் டாக்டர் குமார் அண்ட் சப்போர்ட்.
இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸில் ஏன் அந்த லேண்ட் வாங்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ அதே சார்பாக இப்போ ஸ்டாலின் சார் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ப்ளீஸ் எங்கள் ஆர்டிஸ்ட் இப்போ லேண்ட் இல்லை, இப்போ ப்ளீஸ் ஒரு லேண்ட் தாங்கன்னு இப்போ அவரோட லாஸ்ட் விஷ் ஸ்டாலின் சார் கிட்ட. ஓகே, ஆக்சுவலாக இவங்க எக்ஸ் ஒய்ஃப் அனிதா வந்தாங்களா? இப்போ வந்தாங்களா? சார் வீட்டுக்கு வரும்போது வந்தாங்க. ஓகே, வந்து பார்த்தாங்க. ஓகே, அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது கான்வர்சேஷன் இருந்ததா அவங்க 2 பேரும்? ஆக்சுவலி அவருக்கும் மேமுக்கும் எந்த ஃபைட்டும் இல்லை, டிவோர்ஸ் ஆன விஷயம் ஆவே இல்லை. அவங்க மேம்க்கு என்னென்னா, எனக்கு நீ டைம் கொடு, ப்ளஸ் எல்லாமே விட்டுட்டு என் கூட இருக்குது, நம்ம ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கலான்னு பிளான் இருந்தாங்க. ஹூக்கு வந்து ஒரே ஆசை, ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு. அதனால அவர் ஃபேமிலி அவரோட ஒய்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி டிவோர்ஸ் எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக ஆச்சரியில் இருந்தார். ஓகே, அவர் 2 பேருக்கும் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க. லாஸ்ட் 8 இயர்ஸ் 8-9 இயர்ஸ் ஆச்சு அவர் டிவோர்ஸ் பண்ணி. இப்போ கூட ஃப்ரெண்ட் அதுவே ஹூ இருக்க வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் பேசினாங்க, டெய்லி மெசேஜஸ் இருக்கும். இப்போ அவங்க இப்போ கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலி டிவோர்ஸ் ஆன ஒரே காரணம் ஆச்சரிக்காக, நாட் பிகாஸ் தே ஹேட் பர்சனல் இஷ்யூஸ். ஓகே, ஆக்சுவலாக இது எம்ஜிஆர் அப்போ போய் மீட் பண்ண அதுக்கான ஆமாம், அதோட ஃபோட்டோஸ். ஓகே, இது கலைஞர் அவர்கள். ஆமாம், இது கலைஞரோட. இது அவரோட கராட்டே ஸ்டூடெண்ட். அவர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடல் கொண்டு எடுத்துகிட்டு வரும்போது கலைஞர் மீட் பண்ணது. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்திருக்காரு அந்த சமயத்தில். நிறைய விஷயங்களை வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சமயத்தில் அவர் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இப்போ கராட்டே லைஃப்பை விட்டுட்டு அவர் ஆர்ச்சரி இருக்கணும். ஏன்னா ஆர்ச்சரி வந்து நம்ம பிளட்ல இருக்கு. மகாபாரதா, ராமாயணா எல்லாமே இந்தியாவோடது. இந்தியா இன்னும் ஆர்ச்சரி மெடல் வாங்கலன்னு அவர் இப்போ ஆர்ச்சரி இறங்கினாரு. அவங்க அப்பா கூட ஆர்ச்சரி டீச்சர் அண்ட் ஹி இஸ் அ ப்ரொஃபஸர் ஆல்சோ. ஹி ஹஸ் ரிட்டன் மெனி புக்ஸ். இப்போ உங்க கூட எந்த அளவுக்கு அவர் பாசமாக இருந்திருக்காரோ, அதே சமயம் இங்கே நிறைய விஷயங்கள், ஐ மீன் பீனட் அவருடைய பெட் ரொம்ப பாசமாக இருப்பாரா? ரொம்ப பாசம். பீனட் உயிர். பீனட் அண்ட் வில்லியம்னு ஒரு கிரே பேரட் இருக்குது, அவரோட உயிர். அவருக்கு ஹியூமன் சைல்டு இல்லைனாலும் அனிமல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்காரா, எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக ஹானஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஆர்ச்சரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு ஃபேமிலின்னு அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தார். கண்டிப்பாக. ஆக்சுவலாக சவுண்ட் கேட்குது அவங்களோட. கிரே பேரட். பார்க்கலாமா? எஸ் ப்ளீஸ். ஆக்சுவலாக அவர் எல்லா பெட்டுட்டையுமே ரொம்ப பாசமாக இருப்பாரா? எல்லா பேர்கிட்டையும். அவர் வளர்த்த ஃபிஷ்ஷஸ் வெளில ஃபிஷ் டேங்க் இருக்கும். பீனட்டோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ். ரொம்ப வருஷமாக வளர்த்தாரு. அவர் அவர் பேர் அந்த கோல்டன் ரெட்ரீவர் பேர் ஆரோ. வெளில கூட அதுக்கு அவரோட கிரேவ் அங்கே இருக்கு, அவரே செஞ்சது. என்னோட பையன் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம வீட்லேயே அவரோட வீட்லேயே இந்த கிரேவ் பண்ணார். ஓகே, இப்போ சார் இங்கே பார்க்கும்போது இப்போ இங்கே ஒவ்வொரு பேர் வச்சிருக்காரு, அது எதனால? அவருக்கு ரொம்ப கிரியேட்டிவ் மனசு. ஆஸ் எவ்ரி ஒன்னும் ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பார். அதனால அவர் வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயும் ஒரு பேர் வச்சுக்காரு. இந்த ஹால் பேர் வந்து எபி சென்டர். நீங்கள் புத்தகம்ல நம்ம பேசணும்ல, அது பேர் புத்தாஸ் சேம்பர். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று இருக்கும், அது பேர் அவுல்ஸ் ஐடியா லேப். அவர் எங்கே போனாலும் அவுல் கலெக்ட் பண்ணி வைப்பார், ப்ளஸ் டைகர்ஸ் கலெக்ட் பண்ணி வைப்பார். அவர் தூங்குற பேர் டைகர்ஸ் டென். அங்கே தான் பெட்ரூம் டைகர்ஸ் டென், அங்கே தான் அவர் தூங்குவார். இன்னொரு கிச்சன் பேர், அவர் பேர் கிச்சன் இல்லாமல் கிச்சன் வைப்பார். ஹி லவ்ஸ் ஹிஸ் கிச்சன். ஸோ அங்கே இருக்க எல்லா ஸ்டவ்வு, அப்புறமா அந்த பிளேட் பவுல்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ஃபன் குக்கிங் ஒரு ஷோலாம் பண்ணாரு. அதிரடி கிச்சன் மாதிரி. ஸோ அவரோட கிச்சன் ஃபுல்லாமே ஒரு ஃபன்னாகவே வச்சிருப்பாரு. தட் கிச்சன் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் பிளேஸ். ஆக்சுவலி இப்போ அதிரடி கிச்சன்லாம் பண்ணார்ல, அது இங்கே தான் பண்ணாரா இல்லை அது மேலே இன்னொரு ஹால்? பட் இங்கே அந்த இங்கே கூட ஒரு யூடியூப் சேனலில் இப்போ பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த அதிரடி கிச்சன் அந்த ஷோலாம் இங்கே தான் இது பண்ணது. ஐ மீன் அந்த அதிரடி கிச்சன் வந்து மேலே இந்த மாதிரி தான் பண்ணது. ஓகே, தூக்கி போடுவாரு. அதுதான் அந்த இதுதான் என்ன கேக்குறேன். முட்டை தூக்கி போடுவாரு. ஓகே, இதுதான் இதுதான் கிச்சன். இங்க இருக்க இந்த ஸ்டவ் எல்லாமே கிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபன்னாவே குக்கிங் இருக்கும். எங்களுக்கெல்லாம் குக்கிங் பண்ணும்போது நாங்க குக்கிங் வந்தா நான் தான், எல்லாரும் வெளில போங்க, நான் குக்கிங் பண்ணது நான் தான் குக்கிங் பண்ணுவேன். சாமான் கொள்ளாலும் நான் தான் சாமான் கொள்ளுவேன். நீங்கள் யாருமே சாமான் டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ ஃபுல்லாக இப்போ அவர் கிச்சன் பண்ணார்ல, ஐ மீன் அவரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். வீடியோஸ் வந்துட்டு அந்த அதிரடியாக பண்ணுவார். ரியலாக அவர் எப்படி சமையல் பண்ணுவார்? ரியலாகவும் அப்படி தான் பண்ணுவார். இப்படி தூக்கி போட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு முட்டை இருந்தால் ஒரு முட்டை அவரோட பெட்டு மேலே தூக்கி போட்டு முட்டை இப்படி உடைச்சி எல்லாம் அந்த ஃபுல்லு கிச்சன் மெஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த காஃபி மேக்கர் பார்க்குறீங்களா, இந்த காஃபி மேக்கர் வாங்குறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சாரு. வேற காஃபி மேக்கர் எவ்வளோ?
காஃபி மேக்கர் ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சாரு. அதுக்கு ஒரு வீட்டில் பார்ட்டி வச்சாரு. வெளியூர்லேருந்து ஒரு பெரிய சிங்கரை கூட்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் சர்க்கிள் வச்சு இங்கே ஒரு பார்ட்டி பண்ணாரு. ஓகே, அவர் இந்த மாதிரி இனாகிரேஷன் ஆஃப் காஃபி மேக்கர். ஓகே, ஆக்சுவலாக இப்போ மெஸ்ஸி அதில் இப்போ யாராவது திட்டுவாங்களா அவரை, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா க்ளீன் பண்ணணும்ல? நாங்கள் க்ளீன் பண்ண வச்சாலும் இது என்னோட இடம், என்னோட கிச்சன், நான் க்ளீன் பண்ணுவேன். நாங்கள் சாப்பிட்ற தட்டு கூட எங்களை கழுவ விட மாட்டாரு. அப்படியா? ஓகே, ஃபுல்லாகவே அவரே மெஸ்ஸியா? ரொம்ப ப்ரொடக்டிவ், ரொம்ப பொசசிவ் அவரோட கிச்சனை வச்சு. ஓகே, ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அந்த கிளீன்லினஸாக இருக்கட்டும், அப்போ இப்போ அவ்வளோ இதாக செய்கிறாரு. இது தெரியாமல் இங்கே வந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நாங்கள் திட்டுவாங்க. ஓ, அவருக்கு ஐ மீன் அந்த அதே பேஸ்ல இருக்கணும். ஓகே, அவர் எங்க வச்சாரோ ஒண்ணு விடாம. இப்போ அவர் சமையல் செய்யறாருல, அது ரொம்ப அதிரடியா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சில வாட்டி வேணும்ட்டே அவர் ரொம்ப நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால வேணும்ட்டே உப்பு அதிகமாக போடுறாரு, இல்லை டீல உப்பு போட்டுருவாரு, அப்புறம் கேசரியில உப்பு போட்டுருவாரு. அந்த மாதிரி வேணும்ட்டே பண்ணுவாரு. அந்த மாதிரி ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறமா அது எங்க இது வரைக்கும் போட்ட எல்லா நாட்டோட மேக்னெட் ஸ்டிக்கர்ஸும் நீங்க எங்க பார்த்தாலும் அங்க ஒட்டி வச்சிருப்பாரு. ஓ, இவர் போன நாடு துபாய்லாம் இருக்குல்ல? துபாய், திப்லிஸ், பாரிஸ், லடாக், இந்தியால போனது. ஓகே, இது அவங்க அம்மா அப்பாவோட போட்டோ. ஓகே, ஆக்சுவலாக கிச்சன் ரொம்ப அழகாவே இருக்கு. பட் அந்த வீடியோலாம் நான் பார்க்கும்போது இந்த கிச்சனை யார் இப்போ க்ளீன் பண்ண போறா அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். க்ளீன் பண்ணுறது நான் தான் க்ளீன் பண்ணுவேன், நான் மிஸ் பண்ணது நான் தான் க்ளீன் பண்ணுவேன். சாமான்க்கு வந்து நான் தான் கழுவேன், எங்கள் எல்லாரும் கழுவ விட மாட்டார். ஓகே, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? எதை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி அவரே செய்வாரா? மட்டன் பிரியாணி அவருக்கு 1 kg பிரியாணி ஒரு கடை இருக்கு அடையார்ல, அங்கே தான் வாங்கி சாப்பிடுவார். ஏதாவது இனாக்ரேஷன், ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது மீட்டிங் வீட்டில் இருந்ததுன்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, இப்போ கடைசியாக அவர் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சி ஏதாவது கேட்டாரா? லாஸ்ட்டாக அவர் 25th ஆன முன்னாடி 23rd 24th நைட்டு பிரியாணி சாப்பிட்டாரு. ஓகே, அவர் கேட்டு பிரியாணி சாப்பிட்டாரு. அதே மாதிரி பீஸா சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. டாக்டர் வேணாலும் அவர் பீஸா சாப்பிட பீஸாவும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பீஸா டாக்டர் வேணாலும் பீஸா ஆர்டர் பண்ணல. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் கிளாஸஸ் தெரியும், பட் இது ஏன் இப்படி இருக்கு? இது அவருக்கு எங்க வெளிநாட்டு போனால் டிஃப்ரெண்டாக வாங்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ராக்கரிஸ், மேக்னெட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஏதாவது ஒரு வாங்கிட்டே வருவார். இந்த க்ராக்கரிஸ்லாம் கிச்சனில் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இது அவர் பேங்காக்லேருந்து வாங்கினார்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாமே கலெக்ஷன்? எல்லாமே கலெக்ஷன்ஸ், அவரோட கலெக்ஷன்ஸ். இது என்னது? இதுவும் ஒரு கலெக்ஷன் மாதிரி தான். I think it's something wine or something. I'm not sure about it. Wine-ஆ? Wine preserve பண்ற மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக இங்கே கூட இது ஆக்சுவலாக வைன் ப்ரிசர்வ் பண்ணுறது தானே? அது அவங்க அப்பா அது 50+ இயர்ஸாக அவர் பத்திரமா வச்சிருக்காரு. அது அவங்க அப்பாவோட ஃபேவரட் கிளாஸ். அதனால உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்னோட கூடவே வைப்பேன்னு அதை இன்னும் வரைக்கும் அவர் கிச்சனில் வச்சிருக்காரு. 50+ இயர்ஸாக இங்கே இருக்கு. ஓகே, தென் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்கு. கீழே நிறைய சில்லற காசுகள் அதெல்லாம் வச்சிருக்காரு. அது எதுக்காக? அது வந்து எல்லாம் ஃபாரின் போன கலெக்ஷன் பண்ண காயின்ஸு. அது மாதிரி நார்மல் நம்ம எப்பவுமே வீட்டில் வைப்போம், அது மாதிரி தான். ஓகே, ஆக்சுவலாக இந்த கிச்சனுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் வச்சிருக்காருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? கிச்சன்னாலே அவர் ஃபேவரட் இடம் கிச்சன். கிச்சனுக்கு வந்தாலே அவர் ரொம்ப ப்ரொடெக்டிவ். கிச்சனால ஒரு இடம் இங்கே மாறி இருந்தாலே திட்டு வாங்குவோம். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அவர் தான் எல்லாமே டீ பண்ணணும்னா கூட நான் தான் டீ பண்ணணும், அதுக்கப்புறமா நான் தான் வந்து கழுவி வைக்கணும். கிச்சன் இஸ் வெரி ப்ரொடக்டிவ் அபவுட் ஹிஸ் கிச்சன். ஃபேவரட் பிளேஸ் இன் த ஹோல் ஹவுஸ்லேயே அவர் அந்த கிச்சன் இல்லை கிச்சன். ஓகே, எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபன், ஏன்னா அவர் வீடியோஸாக இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார். நான் தெரிஞ்ச வரைக்கும் கராட்டே ஆசிரியரோட அவர் நிறைய பேருக்கு அந்த அவர் குக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். பால் பேக்கெட் தூக்கி போடுவார், தோசை மாவு இப்படி தூக்கி போடுவார், தோசை ஓலா செஞ்சு சாப்பிட வைப்பாரு, அவரே சாப்பிட்டு வாந்தி பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாரு. ஸோ அவர் ஹுசைனினா அந்த குக்கிங் சமையல்ன்ட்டு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, he got little famous because of that. ஓகே, நீங்க கேட்டிருக்கீங்களா எப்படி எப்போதுமே இந்த ஒரு எனர்ஜியோட இருக்க முடியுது, எப்போதுமே இப்படி ஒரு ஜாலியாவே இருக்க முடியுது அப்படின்னு? That is why he is named as a mind coach. அவர் மைண்ட் இப்போ எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, வலி அந்த பெயினை கூட அவர் ஒரு ஜாலியாக எடுத்திருப்பாரு. இது வலிக்குதா, ஐயோ அந்த பெயின் ரொம்ப நல்லா இருக்கே, ஐயோ அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அது பாசிட்டிவாக எடுத்திருப்பாரு. ஓகே, சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பர்சன். ஏதாவது ஒரு விஷயத்துல இவர் நான் இந்த எல்லாரும் எனக்கு கடவுள்கிட்ட பெயின் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெயின் தாங்க, எனக்கு ரொம்ப பெயின் பிடிச்சிருக்கு, அப்போதான் லைஃப்ல ஏதோ ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும், ஏதோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும். எனக்கு லைஃப்னா ஏதாவது ஒரு அப் டவுன் இருக்கிறதே இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக போச்சுன்னா அது லைஃபே இருக்காதனால காட் கிட்டே நாங்கள் பார்க்க வரைக்கும் என்னோட கோச் இந்த மாதிரி நிறைய கோச்சை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கோச் பெயின் தாங்கன்னு சொல்லி மாதிரி
எங்களை மோட்டிவேட் பண்ணுவார். அது ஒரு நெகட்டிவாக எடுக்காம பாசிட்டிவாக எடுப்பார். கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ நிறைய இங்கே பார்த்துருக்கோம். இப்போ அந்த டைகர்ஸ் டென் இப்போ போயிடுவோமா? ஓகே. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே டைகர் ஃபோட்டோஸ், டைகர் பொம்மை. எதனால அவருக்கு ரொம்ப டைகர் ரொம்ப பிடிச்சதுனால? டைகர்ஸ் தென் ஒரு ரூமாக பண்ணுறதுனால இங்கே ஒரு டைகர்ஸ் தென் இது எல்லாமே அவர் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். ஓகே. அண்ட் இது ஒரு டீ டேபிள். மார்னிங் அவரே டீ செஞ்சு இங்கே இதுதான் அவரோட டீ டேபிள். இங்கே உட்காந்து இங்கே டீ சாப்பிடுவார். திஸ் இஸ் டீ டேபிள். ஓகே. இது அவர் சும்மா வேல்யூபிள்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக இருக்காரு. என்ன இந்த மாதிரி தான் ஜெயலலிதா வந்து இதில் தான் இந்த மாதிரி அவரோட பெயிண்டிங் இந்த பிளட்டாக தான் பண்ணாங்க. இது அவரோட பிளட்டு. இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி தான் அந்த பிளட் பெயிண்டிங் பண்ணது. ஓகே. ஆக்சுவலாக இதுதான் ஒரு பெட்ரூம். எனக்கு என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ நாள் வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்? 20 days. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே தான்? அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி என்னென்னா அவருக்கு பல்லு வலி இருந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா ரொம்ப நாளில் அவருக்கு பாடி ஃபுல்லாக இச்சிங்காக இருந்துன்னு சொன்னார். நிறைய ஸ்கின் டாக்டர் எல்லாம் போனோம். ஸ்கின் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஹேர் டைனால சொன்னாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம், இந்த பிளட் கேன்சர் வந்த ப்ராப்ளம் வந்து எதனால ஆச்சுன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக இவர் நிறைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு நிறைய அந்த பிளட் ரிலேட்டடான அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும், இது ஏதாவது ஒரு ரீசனாக இருக்குமோன்னு சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹேர் டை சான்சஸ் இருக்குன்னு நாங்கள், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, நைஸ். ஆக்சுவலாக இங்கே நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் வேறு என்னென்னலாம் ரூம் இருக்குது அவருக்கு? மேலே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். ஓகே, லைப்ரரி பேர் என்ன சொன்னீங்க? அவுல்ஸ் ஐடியா லேப். அங்கே நீங்கள் அவுல்ஸ் அவரோட படித்த புக்ஸ், ஒரு குட்டி லைப்ரரி, ஸ்மால் லிட்டில் லைப்ரரி மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு ஹுசைனி சார் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவரே வந்து சிலுவையில் இயேசுநாதர் மாதிரி அரைஞ்சி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருல, அந்த விஷயங்கள் அந்த விஷயம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஐ ஷோ யூ. போகலாமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எல்லா முஸ்லீம் மாதிரி நடந்துக்க மாட்டார். எல்லா ரிலீஜியஸும் நம்பார். ஸோ இங்கே ஜீசஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியஸோட ஃபோட்டோட மூர்த்தி கூட இருக்கும். எவ்ரிதிங். எப்பவுமே கிளாஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ரிலீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் குரு ப்ரேயர், ஹிந்து ப்ரேயர், அப்புறம் கிறிஸ்டின் ப்ரேயர், முஸ்லீம் ப்ரேயர், ஜெயின் ப்ரேயர், எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி தான் அவர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே. ஹி யூஸ் டு பிலீவ் இன் எவ்ரி ரிலீஜியஸ். ஓகே. ஆக்சுவலாக இதில் தான் அவரை இது பண்ணாங்க. இதெல்லாம் இது எதுக்காக பண்ணார் அவரு? இது வந்து ஐ எம் நாட் பொலிட்டிக்கல் ஏதோ இஷ்யூனால அதான் பண்ணாரு. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். ஐ வாஸ் நாட் தட் டைம். ஓகே. பொலிட்டிக்கல். இது அவரோட பெட்ரூமா? இது ராக் கிட்டார்ஸ் ரூம். கிட்டார்ஸ் எல்லாமே ப்ரூஸ்லிக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. அதனால சும்மா ஒரு பெட்ரூம் மாதிரி. ஓகே, டன். இதுதான் நீங்கள் சொன்ன அவுல்ஸ். இது இல்லை ஃபுல்லாக இது வந்து ஒரு லைப்ரரி செட்டப். அவுல்ஸ் ஐடியா லேப். இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி. ஆமாம், அவர் புக்ஸ் ரொம்ப படிப்பார். ஸோ கராட்டேயோட ஹிஸ்ட்ரிஸ், பயோகிராஃபிஸ், அப்புறம் எல்லாம் அந்த ஸ்டோரி புக்ஸ், நாவல், இன்னும் அவரோட ஃபேவரட் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதே மாதிரி குரான், பகவத்கீதா, மகாபாரதா, எல்லா ரிலீஜனோட இதுவும் பண்ணி வச்சுருப்பாரு. அண்ட் திஸ் இஸ் இஃப் யூ சி, திஸ் இஸ் 2025. என்னெல்லாம் நான் பண்ணணும், இந்த மந்த் என்ன பண்ணணும், இந்த டேட்டில் நான் என்ன பண்ணணும்னா எல்லாமே இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, நவம்பர், டிசம்பர். இது டைல்ஸே ஆக்சுவலா இதுக்கு தான் பிளான் பண்ணி அது வந்து டைல் பண்ணியிருந்தாரா? கிட்டத்தட்ட ஒரு காலண்டர் அவரே கிரியேட் பண்ணது. என்ன ஆக்சுவலா இந்த இயர்க்கான பிளான் வந்துட்டு அந்த ஜான் 1 போட்டுருவாரு. ப்ளஸ் நான் முடிக்கலன்னா டிக் மார்க் போட்டுருவாரு. முடிக்கலனாலும் இந்த டேட்ல நான் முடிச்சிடணும்னு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. ப்ளஸ் அவரோட ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிளோட பர்த்டே கூட நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓ, மதுரை, ஜெர்மனி, பாலா அங்கே போய் மீட் பண்ணணும். அப்புறமா லெனினா பர்த்டே, மலர் பர்த்டே, இல்லை அவங்க ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள் ப்ளஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பர்த்டேஸ் கூட நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே. டேராடூன் கேம்ஸ் கமெண்ட்ரி, நிறைய விஷயங்கள். ஒரு 2025 என்ன மோட்டிவ் வந்ததுன்னா 2025 நான் 25 கண்ட்ரிஸ் போயிட்டு வரணும். அவரோட மெயின் மோட்டிவ் இந்த 25 ரெசல்யூஷன் 25 கண்ட்ரிஸ் போயிட்டு வரணும்னு எல்லாமே இந்த மாஸ்கோ, டென்மார்க், ஜெர்மனி, இந்த எல்லாத்துலையும் நான் போயிட்டு வரணும்னு இருந்தது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 3 monthsலேயே அவர் அட்லீஸ்ட் ஒரு 6 கண்ட்ரிஸ் போயிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக இதில் மார்ச்சில் அவர் லாஸ்ட்டாக எழுதுனது என்ன ரன் கடைசி வரைக்கும் அதை பண்ணார்? மாஸ்கோ ஆக்சுவலி 6th அவர் மாஸ்கோ போக வேண்டியது. 3rd அவர் அட்மிட் ஆனார். 5th கூட சொன்னார் நான் மாஸ்கோ போயிட்டு வந்து திருப்பி நான் ஜாயின் பண்ணி அட்மிட் ஆகி சொன்னாங்க. டாக்டர் வேணாம் சொல்றதுனால அவர் அப்படியே கண்டினியூ ஆனது. மாஸ்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மாஸ்கோ போகிறதா பிளான் இருந்தது. 5th கூட சொன்னார் நான் ஐசியூலேருந்து ஓடிட்டு
நான் வந்து மாஸ்கோ போகிறேன்னாரு. டாக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்னால அவரோட லாஸ்ட் அந்த மாஸ்கோ போக முடியல. அதுக்கு முன்னாடி அவர் மால்தீவ்ஸ், துபாய் வரைக்கும் அவரோட பிளான்ல இந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஃபுல்லாக கரெக்டாக பண்ணார். ஆக்சுவலாக இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் எப்படி ஒரு பிளானிங் இந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், கீழே நம்ம பார்த்த நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், இவருக்கு அப்புறம் இதெல்லாம் யார் பார்த்துக்க போகிறா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது அவர் லாஸ்ட் கொடுத்த வில் வந்து பவர் ஆஃப் அட்டானி அவங்க அக்கா கொடுத்துருக்காங்க, ஹனிஃபா மேம். ஸோ அவங்களோட அக்கா, சொந்த அக்கா ஹனிஃபா மேம் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ளஸ் பவன் கல்யாண் அவரோட ஸ்டூடெண்ட் எடுக்கலான்ட்டு அவருக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பவன் கல்யாணுக்கு ரொம்ப பிடிக்கும். பவன் கல்யாண் சாருக்கும் நீங்கள் லாஸ்ட் இன்டர்வியூ அவர் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கைண்ட் ரெக்வெஸ்ட் தட் இஃப் பவன் கல்யாண் டேக்ஸ் ஓவர், திஸ் கேன் பி அண்டர் கவர்மெண்ட் அண்ட் திஸ் கேன் பி டேக்கன் கேர் வெல். ஓகே டன். இப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க? இப்போது நான் கீழே வரும்போது நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் லேண்ட் இஸ் ஃபார் சேல் அப்படின்ற அந்த ஒரு விளம்பரம் வந்துட்டு எனக்கு அது எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கே 4 லட்சம் மாதிரி போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ நாங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்தது நிறைய காசு. ப்ளஸ் அவரோட சேவிங்ஸில் தான் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தது. அதுக்கப்புறமா தான் அவர் ரொம்ப ஹார்ட் இல்லைனாலும் ரொம்ப கவலைப்பட்டு இந்த போர்டு போட்டார். இந்த பில்டிங் சேல் அவரே தான் இந்த போர்டு போட்டார். சேல் போட்டார். ஓகே. அது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே சேல் போட்டார். ஓகே. அந்த நான் யாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டிருக்க கூடாதுன்னு நம்ம வீடே வித்துடலாம்னு சொல்லி இந்த ஒரு கடைசி வரைக்கும் மணின்னு போயிட்டு யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு அவருக்கு பிடிக்காது, கேட்கணும்னு பிடிக்காது. ஓகே. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்களே அமிச்சாங்க ஹூக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிட்டர்னும் பண்ணிட்டாரு எனக்கு வேணான்னு சொல்லி. கீழே போகலாம். கீழே அந்த ஆர்ச்சரின்னு சொல்ல மாட்டாங்க, ஆர்ச்சரி. கீழே அந்த ஸ்கல்ப்டிங் வேலை, ஆர்ட் வேலை எல்லாமே சேர்ந்து பண்ணுவாரு. அதனால அவர் கிரியேட்டிவா ஆர்ச்சரி வச்சாரு. ஓகே, அது பார்க்கலாமா? ஆக்சுவலா இதான் நீங்க சொன்ன ஸ்டூடியோ, ரைட்? தி ஸ்டூடியோ, SHUDIO. ஓகே, ஸ்டூடியோ. ரொம்ப நாளா ஆசை. அவரோட பர்த்டே December 28. ஸோ எல்லா பர்த்டே அன்னைக்கும் அவருக்கு இங்கே எக்ஸிபிஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இந்த இடத்துல தான் இந்த டேபிள் சேர்ல வந்து அவர் பெயிண்டிங், இது எல்லாமே இப்போ அவர் பண்ண பெயிண்டிங் எல்லாமே நிறைய பெயிண்டிங், டைகர் பெயிண்டிங் பண்ணிருக்காரு, ஹார்ஸ் பெயிண்டிங் பண்ணாரு. அவர் லாஸ்டா பண்ண கான்செப்ட் வந்து ஹார்ஸ். ஓகே. இது எதனால வெவ்வேறு விதமான ஹார்ஸ்? இப்போ இது ஒரு ஹார்ஸ், இது அவர் பர்த்டே வரைக்கும் 1 இயருக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாரு. இப்போ 1 இயர் ஹார்ஸ்னா அடுத்த வருஷம் டைகர். அந்த மாதிரி அவர் December 28th ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம்னு பிளான்ல இருந்தாரு. ஓகே. ஸோ இந்த 23க்கு வந்துட்டு அவர் இந்த ஹார்ஸ் பண்ணியிருந்தார். 24க்கு 24க்கு ஹார்ஸ் பண்ணி தான் இருந்தாரு. ஆனா அது எதனால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லி இன்னும் நிறைய பண்ணி முடிச்சுட்டு எக்ஸிபிஷன் வைக்கலான்னு பிளான்ல இருந்தாரு. ஓகே, டன். ஆக்சுவலா இது எல்லாமே வெவ்வேறு வியூஸ்ல வெவ்வேறு, ஐ மீன் ஒன்னு சைட் போஸா இருக்கட்டும், இன்னொன்னு இருக்கட்டும். இது ஆர்ச்சரி, அந்த இதெல்லாம் இது ஆர்ச்சரி, ஆர்ச்சரி. இவங்க மஹிமா, உங்களுக்கு தெரியும் தெரியல. ஓகே, இன்டர்வியூல நீங்க சொல்றீங்க. ஓகே. நானும் இவர் தான் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஓகே. நாங்க 2 பேர் தான் கடைசி வரைக்கும் கூட இருந்தோம். ஓகே. ஹலோ மஹிமா. இப்போ ஆக்சுவலா நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா? நீங்க 8 இயர்ஸா இருக்கீங்கல்ல, நீங்க? நான் கூட 25 years எனக்கு தெரியும். லைக் when I was 6.5 years old. When I was 6.5 months old. அந்த டைம்ல இருந்து நான் ஹூக்கு தெரியும். ஓ, அப்போல இருந்து தெரியுமா? ஆமா, சின்ன வயசுல இருந்து நான் ஹூக்கு தெரியும். என்னோட அப்பா ஹூவோட ஸ்டூடெண்ட். நான் அப்பா ஹூவோட அண்டர் தான் கராட்டே கத்திட்டாங்க. அதுக்கப்புறமா நான் கற்றுட்டேன். நான் ஆக்சுவலி 5th and black belt. ஹூ அண்டர் தான் ட்ரைனிங் பண்ணுறேன். அண்ட் ஹூ நான் ஆக்சுவலி தமன்லேருந்தே வரேன். எங்கே நான் கிடையாது, தமன்லேருந்து இல்லை, தமன் இந்தியாவிலே தான், குஜராத் பக்கத்தில் ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகே. அங்கேருந்து இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுனதாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசும்போது அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. கராட்டே பண்ணுறாரு, இப்போ ஆர்ச்சரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், தென் பெயிண்டிங், தென் ஸ்கல்ப்சராக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். ஓகே. எல்லாமே. He ultimate is multi-talented person which I have never seen. Like him, I have not seen anyone else. Okay. What he has done, no one has done in this world. இப்போ ஒரு கோச்சா, ஒரு மென்டரா உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இத்தனை வருஷமா உங்களுக்கு? இத்தனை வருஷம் he was like my father. நான் ஹூ கூட தான் இங்கே தங்குறேன். 8 years வந்து இங்கே தான் தங்குறேன் ஹூ கூட. மார்னிங் ஏஞ்சிட்டேன்னா ஹூவோட ஃபேஸ் தான் பார்ப்பேன். தூங்க முன்னாடியும் ஹூவோட ஃபேஸ் பார்த்து நான் தூங்குறேன். ஸோ 8 years ஹூ கூட
ஃபாதர் டாட்டர் ரிலேஷன் இருக்குது. இப்போ உங்களோட ஆம்பிஷன் என்ன? என்னோட ஆம்பிஷன் ஒரு ஹூக்காக ஒலிம்பிக் மெடல் தான் வாங்கணும். பிகாஸ் ஹூ என்னோட நிறைய பண்ணாங்க. ஹி ஹஸ் டன் ஸோ மச் ஃபார் மீ. Archery, I was not even knowing archery. I came from the one, he only told me to learn archery, come and learn archery, as I belong to martial art family. He came, he told, learn archery. I came here. Then he keep on supported me, motivated me. We were the first team who went to, he asked me to join Shashun also, because he recommended me my name to Abhay sir. So I joined Shashun. With the Shashun team, along with the Shashun team, we went to international games. We represent India in international level indoor games. So we both were there. Okay. And then our training will carry on. As I'm a compound archer, I was shooting compound. And then he asked me to change to recurve. So now I'm doing recurve. As recurve is an Olympic game, you know that. ஓகே. ஆக்சுவலாக இப்போ அவர் இல்லை அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் உங்களோட பிளான்ஸ் என்ன? இதுக்கப்புறம் யார் கைட் பண்ணுவாங்க? பட் நீங்களே உங்களோட ஓனாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஆல்ரெடி ஹூ இருக்கும் போது நான் நிறைய பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹூவோட சப்போர்ட்லேருந்து நான் ஆக்சுவலி நேஷ்னல் கோச் இருக்குது. ஹூ சப்போர்ட்லேருந்து நான் நேஷ்னல் ஜட்ஜ் இருக்குது. இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் நான் ஹூ கூட நான் வேர்ல்ட் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் கோச் ஸ்விட்சர்லாண்ட் போயிட்டு வந்தேன். நான் அங்கே டாப் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து நான் என்னோட இன்டர்நேஷ்னல் கோச்சிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேஷ்னல் லெவல் ஜட்ஜ், நேஷ்னல் கோச். ஸோ அது இப்போ ஹூவோட மிஷன் ஒலிம்பிக் லெவல். அதனால் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக நான் ஹூக்காக ஒரு மெடல் கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. கண்டிப்பாக நீங்களும் காம்னா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கி அவருக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும். அவருக்கு மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவுக்குமே நீங்கள் பெருமை சேர்க்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் ஒலிம்பிக் கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணுற இந்த ஒரு ஆர்ச்சரியை நான் இங்கேருந்து பார்க்கணும் நேரடியாக அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். எனக்காக நீங்கள் பண்ணி காட்ட முடியுமா? ஷூட் பண்ணி காட்ட முடியுமா? தேங்க்யூ ஸோ மச். அதோட நான் இங்கேருந்து நான் கிளம்புறேன். கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் நிறைவேறும். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இப்போ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து 2 டார்கெட்ஸ் பண்ண போகிறீங்கல்ல, இப்போது இது ஆக்சுவலாக எவ்வளோ வெயிட் இருக்கும்? நான் பார்த்தது இல்லை. அதுக்கு என்னோட போ பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால இங்கே நீங்கள் இழுத்து வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 kgs இருக்கும். ஆக்சுவலாக இதை நான் பிடிச்சி பார்க்கலாமா? ஓ, ரைட் ஹேண்ட் இங்கே, ரைட் ஹேண்ட் இங்கேயா? ரைட். ஓகே. சாரி, லெஃப்ட் ஹேண்ட் இங்கே. ஓகே. ரைட் ஹேண்டில் இழுக்கணும். ஓ, இதுதான் இதுவா? ஆமாம். ஆம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது இப்படி இருக்கணுமா? இல்லை, நீங்கள் வந்து ஆம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓ, 3 ஃபிங்கர்ஸால் இழுக்கணும். 3 ஃபிங்கர்ஸ். ஆக்சுவலாக இதுவே என்னால் ரொம்ப நேரம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியல. இது எப்படி நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கும்? இது ஒரு ஆக்சுவலாக 3 kg 4 kg அந்த 3 to 4 kgs இருக்கும். இழுக்கும் போது இங்கே 50 pounds இருக்கும். 50 pounds இருக்குமா? இது எப்படி இழுக்கிறது? இது 3 ஃபிங்கர்ஸ் இருக்கா? ஓகே. 3 ஃபிங்கர்ஸ் விட்டுறாதீங்க. ஓகே. இது போ ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே. இல்லைங்க, ஃபுல்லாக சின்ன வரைக்கும் இங்கே இருக்க கொண்டு வரணும். சின்ன வரைக்கும் இது வரைக்கும் கொண்டு வரணுமா? என்ன சொல்கிறீங்க? முடியல. ஸோ இது எனக்கு இழுக்க நான் ஸ்டார்டிங் ஆஃப் ஆச்சு வரும்போது அட்லீஸ்ட் 1 month ஆச்சு. அப்படி ஓ, அங்கே இது வரைக்கும் நீங்கள் யா. ஓகே. அதனால நான் நடுவில் ஓடி போயிட்டேன். முடியல அப்படின்னா? ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய விஷயம். நான் கூட இழுக்க முடியும், அதுக்கப்புறம் டார்கெட் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த பேசிக் விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சீரியஸ்லி ஆக்சுவலாக இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்காட்டே. இதெல்லாம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? இதெல்லாம் இது பேர் ஸ்ட்ரைட்டர். இது பார்க்குறீங்கல்ல, இந்த டாட் வச்சு தான் நாங்கள் எய்ம் பண்ணுவோம். ஓகே. இது வந்து பிளஞ்சர். இது வந்து ஏரோ ரைட்டில் போச்சுன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஏரோ. இந்த பாயிண்ட்டில் தான் நாங்கள் நாக் பண்ணுவோம். நாக் பண்ணுறதுனா ஏரோ வைக்கிறது. ஓகே. இது பேர் ஸ்டெபிலைசர். நம்ம அடிக்கும் போது வைப்ரேஷன் இருக்கும். போல நிறைய வைப்ரேஷன் இருக்கும். நம்ம கையில் போகக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம ஷூட் பண்ணி முடிச்சுட்டு போ இப்படி போடுவோம். எல்லா வைப்ரேஷனும் இந்த ஸ்டெபிலைசர் இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாலே எனக்கு ஒரு ஒலிம்பிக் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. சீரியஸ்லி இட்ஸ் கிரேட். ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கள், இதை நான் பார்க்கணும் லைவாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. தென் அந்த டார்கெட் அது வெறும் இந்த ஆர்ச்சரியோட டார்கெட்டாக மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் அதுதான் ஒரு ஒலிம்பிக் அவார்ட் மெடல் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.